ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியதே. இன்னைக்கு பார்க்க போகிற இந்த கீரையை நிஜமாவே மிராக்கல் கீரைன்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, புளிச்ச கீரைன்னு தமிழில் சொல்லுவாங்க, காசினி கீரைன்னு சொல்லுவாங்க, இன்னும் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா கோங்குரான்னு சொல்லுவாங்க. இந்த புளிச்ச கீரையில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கீரையை தைரியமாக நம்பி சாப்பிட்லாங்க. இந்த கீரை அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப புளிப்பாக தாங்க டேஸ்ட்டு இருக்கும். ஏன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த கீரையை கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஆமாங்க, பசியை தூண்டும் இந்த கீரை. நல்லா உடல் வலிமை பெறும். நமக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு வலிமை பெறுங்க இந்த கீரை சாப்பிட்றனால. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தாலும் இந்த கீரையை சாப்பிட்டு வரப்போ அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் நமக்கு சரியாயிடுங்க. பூவை பார்த்தா வெண்டைக்காயில் உள்ள பூ மாதிரியே இருக்குங்க. இந்த கீரை சாப்பிட்றனால கேன்சர் செல்லோட க்ரோத்தை கூட ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், அடுத்து டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு ஏகப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இது ஒரு சொல்யூஷனாக கூட இருக்குங்க. இந்த கீரையை ஒரு சிலர் சாப்பிடக்கூடாது. அது யாருன்னா பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிடக்கூடாதுங்க. இதை சாப்பிடும்போது உங்களோட பித்தத்தோட அளவை இன்னும் அதிகரிச்சிடும். பஞ்சக்கமலை, ஜாயிண்டிஸ்க்கு, அப்புறம் அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க, அது மட்டும் இல்லைங்க, பாடி ஓவர் ஹீட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்லாங்க. இந்த கீரை ரொம்பவே குளிர்ச்சியானது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. விட்டமின் சி, அப்புறம் B6 இருக்குது. சோகை, காச நோய், அப்புறம் வாத ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாருமே நம்பி சாப்பிட்லாங்க இந்த கீரையை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 விதமான புளிச்சக்கீரை காமிச்சிருக்கேங்க. இந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு பூ இதழ் எப்படி 5 தான் இருக்கும், அது போல் இந்த இலை இருக்கும். தண்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் தடிமனாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்காதுங்க. ஆனால் ஆளை விட உயரமாக வளர்ந்துருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் தோட்டத்தில் வேலி பயிராக போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் முள்முள்ளாக இருக்குங்க இது தண்டில். அதனால ஆடெல்லாம் உள்ளே உள்ள பயிரை சாப்பிடாம இருக்கிறதுக்காக வேலி பயிராக யூஸ் பண்ணுவாங்க. இது இன்னொரு விதமான புளிச்சக்கீரைங்க. இது பாருங்களேன், இதோட தண்டு ரொம்ப ரொம்ப தடிமனாக இருக்கும். பல கிளைகள் வருதுங்க. இதோட தண்டுல பார்த்தீங்கன்னா அந்த முள் தன்மை இருக்காது. இதோட இலை பார்த்தீங்கன்னா 5 தான் இல்லாமல் வெறும் 3 தான் இருக்கும் பாருங்களேன். இரண்டுமே பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக தாங்க இருக்கும். அந்த 5 இதழ் வச்சதுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த 3 இதழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளிப்பு சுவை கம்மியாக இருக்குங்க. வீடியோவை யாராவது லோக்கல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு புளிச்சக்கீரை விதையோ இல்லை புளிச்சக்கீரையோ வேணும்னா ஃப்ரீயாகவே வாங்கிட்டு போங்க. நம்ம சேனலில் உள்ள கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் அவங்களோட ஆண்மை குறைவு தன்மையை நீக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீரையை நான் மட்டும் சஜெக்ட் பண்ணலைங்க சாப்பிட சொல்லி, டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. அதனால் நம்பி நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை விதைக்காக நாங்கள் விட்டுருக்கோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோ ரிலேட்டடாக டவுட்ஸ் கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்காமல் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நார்மல் மெசேஜ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.